குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவு, தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 1/3/2026 நாம் இது ஆங்கில மாத பிறப்பு. தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, அரிசி, பருப்பு, கல்லுப்பு, மஞ்சள், பூ நம்ம வாங்குவோம். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே இருக்கிறத கூட சாமி முன்னாடி வச்சு இது பண்ணுங்க. 1/3/2026 மார்ச் 1ஆம் தேதி, விசுவாசு வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள். ரம்ஜான் இன்னைக்கு 11ஆம் நாள் ஆகுது. திதி மாலை 7:31 திரையோதசி, அதற்கு பிறகு சதுர்தசி திதி. நட்சத்திரம் காலை 8:53 வரை பூசம், அதற்கு பிறகு ஆயில்யம். யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். பிரதோஷம் பிரதோஷம் கரிநாள். மதுரை கூடல் அழகர் பல்லக்கில் பவனி. நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் பார்க்குட காட்சி. பெருவயல் முருகப்பெருமான் புஷ்ப வாகனத்தில் புறப்பாடு. திருவொற்றியூர் சிவபெருமான் இந்திர விமானத்தில் புறப்பாடு. கருவுற்ற பெண்களுக்கு பிரசவத்திற்கு முன் ஏற்படும் உதிரிப்போக்கு பிரச்சனைகளுக்கு அதிமதுரம் ஒரு சிறந்த மருந்து. எதிரி இல்லை என்றால் நீ இன்னும் இலக்கை அடையவில்லை என்று நினைத்துக்கொள். எதிரி இருக்க வேண்டும். பெருமையும் சிறுமையும் வாயால் வரும். ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1. நாம் எப்போவுமே ராகு கால பூஜை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்வோம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:30 to 8:30, மாலை 3:00 to 4:30. சந்திராசிரமம் போராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். கௌரி நல்ல நேரம் காலை 10:00 to 11:00, மாலை 1:00 to 2:30. இன்றைய கிரக நிலவரம். மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. குருவின் பார்வையில் 6 கிரக சேர்க்கை. அதாவது மகரம் கும்பத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு. சூலம் மேற்கு. பரிகாரம் எல்லாம் திதி திரையோதசி திதி. இன்றைய ராசி பலன். மேஷம் சிரமம், ரிஷபம் சிக்கல், மிதுனம் நன்மை, கடகம் சுகம், சிம்மம் ஏமாற்றம், கன்னி துயரம், துலாம் வெற்றி, விருச்சிகம் செலவு, தனுசு ஆதரவு, மகரம் பயம், கும்பம் கருணை, மீனம் லாபம். சுபகோரைகள் காலை 7 to 10, 11 to 12, மாலை 2 to 4, 4:30, 6 to 7, 9 to 12. நாளைய விசேஷங்கள். அழகான பிப்ரவரி மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து 28 நாள் தான் விடை கொடுத்து இன்று மார்ச் 1ஆம் தேதியை நாம் வரவேற்கின்றோம். நாளைய விசேஷங்கள். மாசிம்மம் நடராஜர் அபிஷேகம். பௌர்ணமி இல்லைங்க, அபிஷேகம் மாசி மகம். இன்று மாசி மகம் நடராஜர் அபிஷேகம். அனுபவம் இருந்தால்தான் செய்ய முடியும் என்பது எல்லாவற்றிற்கும் பொருந்தாது. முதன்முன்னர் தொடங்குவது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. ஒரு கை ஓசை எழுப்பாது. அதிமதுர துண்டுகளின் பொடியை நீரில் போட்டு கலந்து இரவு முழுவதும் அப்படியே வைத்து பின்பு மறுநாள் காலையில் அரிசி கஞ்சியுடன் சேர்த்து நீரை குடித்து வந்தால் வயிற்றுப்புண் குணமாகும். என்னமோ போட்டு சரியா போடல. அன்புக்கு எதுவும் குற்றம் இல்லை. அன்னாச்சி பழம் சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தமாகும். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தன, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன. மாசி 17 ஞாயிற்றுக்கிழமை. கரிநாள். மிருத்யுஞ்ச பிரதோஷம். காந்தி ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி
மிகல் குரு ஆதாரணை. நாளைக்கு பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம், காமதகனம், மாசி மகம், மாத நரசிம்ம சதுர்த்தி. ரொம்ப முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். மாசி மகங்கிறதுனால ஏதாவது ஒரு குளத்திலோ ஒரு கோவிலில் போய் அந்த குளத்து நீரை எடுத்து தலையில் தெளிச்சுக்கலாம். எல்லாமே நீர் தான். இதுதான் இன்றைய நிலை. இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன செய்யறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவான் வழிபாடு. அவருக்குரிய தானியம் கோதுமையினாலான பண்டத்தை வாங்கி சாமி முன்னாடி வைங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்க. அவங்கள பார்க்கணுங்கிற ஆசையில் தான் ஓடி வந்தார். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில்